தன்னுடைய எல்லா படத்துலையும் தன்னை ஒரு அப்பாவியா முட்டாளா காமிச்சிக்கிட்டு அட் த சேம் டைம் அதை ஆடியன்ஸ் அவ்வளோ ரசிக்க வச்சார். அவர் சிரிக்க வச்சு நம்மள அந்த முட்டாள்தனத்துக்குள்ளேயும் ஒரு புத்திசாலித்தனத்தை அவர் காமிச்சிருப்பாரு. நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, எங்க சின்ன ராசா எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சார், அதாவது தமிழ் சினிமா வந்து கிட்டத்தட்ட பேச ஆரம்பித்து நியர்லி 96 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 2031 100 வருஷம் ஆக போகுது. அந்த நூற்றாண்டு சினிமாவில், தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட, அதிகம் பாராட்டப்பட்ட, புகழப்பட்ட, நிறைய ஃபேன்ஸ் உள்ளடக்கிய மிகச்சில பாக்யராஜ் சார் ஒருத்தர். எல்லா விஷயத்திலையும் அவர் வந்து டைரக்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹீரோவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சவர். இன்னைக்கு தெரியும், ஆல் இண்டியாலேயே ஸ்க்ரீன் பிளேல அவர் மிஞ்ச ஆள் கிடையாது. இன்னொன்று, ஹீரோ கேரக்டர் நீங்கள் பாக்யராஜ் சார் வருகைக்கு முன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலம் பொருந்தியவராக இருப்பார், ஆஜானுபாவாக இருப்பார், 10 பேரை அடிப்பார், ஏழைகளுக்கு உதவி செய்வார், தர்மம் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு கிராமர் மட்டுமே இருந்தது. இதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் டோரில் உள்ள ஒரு சாதாரண மனிதனை வந்து ஹீரோவாக காமிச்ச முதல் டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார் தான். அதில் ஒரு சக்ஸஸும் பண்ணார். அது இன்னொன்று, தன்னுடைய எல்லா படத்துலையும் தன்னை ஒரு அப்பாவியா முட்டாளா காமிச்சிக்கிட்டு அட் த சேம் டைம் அதை ஆடியன்ஸ் அவ்வளோ ரசிக்க வச்சார். அவர் சிரிக்க வச்சு நம்மள அந்த முட்டாள்தனத்துக்குள்ளேயும் ஒரு புத்திசாலித்தனத்தை அவர் காமிச்சிருப்பாரு. நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, எங்க சின்ன ராசா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி காமிச்சிருப்பாரு. அந்த 7 நாட்கள் இந்த மாதிரி படங்கள்லாம். இன்னொன்று, அந்த படைப்பெல்லாம் நம்ம யாராலையும் கொடுக்க முடியாது. அவருடைய ரசிகன் மட்டும் இல்லை, என்னுடைய முதல் படத்திலேயே என்னுடைய துரோணர்னு அவர் நான் போட்டிருக்கேன். அவர்கிட்ட நேரடியாக நான் ஒர்க் பண்ணாட்டாலும் என்னுடைய குரு அவர் தான். அவருடைய மறைவு வந்து எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு இது என்ன கெட்ட காலம்னு தெரியல. மிகப்பெரிய ஜாம்பவான்களான பாரதி ராஜா சாரும் அவருடைய சிஷியனான பாக்யராஜ் சாரும் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே இறந்ததுன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி. எங்களாலாம் முடியல. இதிலிருந்து நாங்கள் மீளணும். அவருக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.